தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் மிகப்பெரிய மாநாடை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தலைவர் செல்வப்பந்தையாவுடைய தலைமையில் நெல்லையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உழைப்பையும் நல்கிய காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்தை சார்ந்த இதற்காக உழைத்த நிர்வாகிகளுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கின்ற விழா கூட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மதுரைக்கு தெற்கே இருக்கின்ற அனைத்து மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய செல்வப்பந்தையை அவருடைய சார்பிலும் எங்கள் அனைவருடைய சார்பிலும் அவர்களுக்கு இன்றைய தினம் நாம் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களால் தான் இவ்வளவு மிகப்பெரிய மாநாடை, மிகப்பெரிய எழுச்சி மாநாடை, மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட முடிந்தது. அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் அமைகிறது. நன்றி. எந்தெந்த மாநிலங்களில் ஆதாரபூர்வமாக வாக்குச்சீட்டு நடைபெறுகிறதோ அதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். தமிழகத்தில் நடைபெறுவதற்கு முயற்சிப்பார்கள் என்று சொன்னாரே தவிர தமிழகத்தில் நடைபெற்றதாக இந்த ஆதாரபூர்வமாக சொல்லவில்லை. எனவே நயினா நாகேந்திரன் சொல்வதற்கும் ராகுல் காந்தியினுடைய அறிவிப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது எதற்காக அதை சொன்னார் என்பது தெரியவில்லை. தென் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் எழுச்சியை பத்திரிகை நண்பர்கள் நெல்லையிலே பார்த்தீர்கள். இது ஆதாரபூர்வமான வந்து நானாக எழுச்சி பெற்றிருக்கேன் என்று சொல்வதை விட 20ஆம் நிலையத்தின நன்றி கூட்டம் திருநெல்வேலியில் இதுவரையிலும் ஒரு மாநில மாநாடு 70,000த்திற்கு மேற்பட்ட மக்களை கொண்டு ஒரு மாநாடு இதுவரை நடக்கவில்லை. அப்படி கூடியிருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன எதை காட்டுகிறது? மற்ற மாவட்டங்களிலும் வந்தார்கள், ஆனால் தென் மாவட்டத்தில் தான் அதிகமாக வந்தார்கள். அதன் மூலம் தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் வளர்ச்சி பெற்றிருக்கின்றதை நீங்களே கண்கூடாக பார்த்து விட்டீர்கள். இல்ல அவரை கூப்பிட்டு அவர் வருவார். நான் தான் கூப்பிட்டு அவர் வருவார். வேற இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, முடிச்சுட்டு வருவார், ஜாயின் பண்ணுவார். நானே அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். அதனால அப்படியே இந்த டிஸ்பியூட் பத்திரிகைக்காரங்க ஒன்று கிரியேட் பண்ணாண்டா இல்ல நாங்க இல்ல நானே அவரை மாவட்ட தலைவருக்கு அழைப்பு கொடுத்து அவர் வந்து ஜாயின் பண்றாரு சொல்லியிருக்காரு. தொகுதி அதிகமாக கண்டிப்பா கேட்பாங்க. அது அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவு செய்யும். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்ல அங்கிருந்து ஒரு அறிவிப்புகள் கொடுப்பார்கள், அங்கிருந்து சில விவரங்களை மாநில தலைவர்கள் கொடுப்பார்கள். அவர் அதன் அடிப்படையில் அவருடைய பேச்சுவார்த்தை நடைபெறுமே தவிர நானோ மற்றவர்களோ சொல்வது தனிப்பட்ட கருத்தை சொல்லலாமே தவிர கட்சி கருத்தாக எதுவும் சொல்ல முடியாது.